த்ரிஷா வரத்த பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அங்க வந்தது தான் எனக்கே சர்ப்ரைஸா இருந்தது. அண்ட் அவங்க வந்ததும் எனக்கு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் சங்கீதா வருவான்னு தான் எதிர்பார்த்தேன். பட் த்ரிஷா அவர்கள் வந்தது எனக்கு அத பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்னு எஸ்ஏசி அவர்கள் சொன்னதா இந்த தகவல் இப்ப செம்மையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நேத்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு விஜய் அவர்கள் கொடியேற்றும் விழா நடந்தது. அண்ட் அதுக்காக எஸ்ஏசி அண்ட் ஷோபா இவங்க 2 பேரும் போயிருந்தாங்க. அண்ட் ரொம்பவே பெருமைப்பட்டாங்க அந்த ஒரு மொமெண்ட்டை பார்த்து. ஆனா இவங்க போன நேரம் அங்க த்ரிஷா அவர்கள் வந்தது மிகப்பெரிய இஷ்யூவாகவும் அண்ட் மிகப்பெரிய விமர்சனமாகவும் மாறிச்சு. சங்கீதா அவர்கள் வராம இவங்க ஏன் வந்தாங்க? இதே போலதான் முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு த்ரிஷா அவர்கள் முன்னாடி வந்தாங்க. சங்கீதா அவர்கள் வரவே இல்லை. ஆனா இவங்க தான் எல்லா இடத்துலயும் கூடவே இருக்காங்க. அப்போ இப்போ கொஞ்ச நாளா சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்க அந்த தகவல் உண்மைதானா? இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி அதுக்கு கான்பிடென்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு பக்கம் இருக்கா. ஆனா எஸ்ஏசிக்கு இந்த விஷயமே தெரியாது. எனக்கும் ஷோபாவுக்கும் எந்த ஒரு விஷயத்தை பத்தி தெரியாது. த்ரிஷா அவர்கள் வருவாங்க முன்கூட்டியே என்கிட்ட எதுவுமே சொல்லல. நாங்க என் பையனுக்காக அங்க போனோம். ரொம்பவே பெருமைப்பட்டு இருக்க நேரத்துல இவங்களை பார்த்தோம். அண்ட் இவங்க வந்தது எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் 2 இயர்ஸ் முன்னாடி அவரோட கட்சி கொடியை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. ஆனா இப்ப தேசிய கொடி ஏத்துற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவர் கட்சி கொடியை ஏத்தும் போது நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. ஒரு நடிகனுக்கு எப்படி அரசியல் தெரியும், அந்த ஒரு அனுபவமே இல்லையா அப்படின்னா எத்தனையோ தடவை சொல்லிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் அதையும் தாண்டி இப்ப கட்சி கொடியும் தாண்டி தேசிய கொடியை ஏத்துறாரு ஒரு முதலமைச்சரா. அண்ட் அதுதான் அவரோட மிகப்பெரிய வெற்றி. ரசிகர்கள் நேத்து அந்த ஒரு மொமெண்ட்டை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெருமைப்பட்டு இருந்தாங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.